உங்கள் முடிவுகள் மூலம் பணம் சம்பாதியுங்கள். நியூ ரூல்ஸ் ஆஃப் மணி பகுதி 4. நவேல் ரவிகாந்தோட கருத்துக்களை த அல்மனாக் ஆஃப் நவேல் ரவிகாந்த் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமா நம்ம ஒவ்வொரு சீரீஸா நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சில டாபிக்ஸ், சில ஐடியாஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்க முடிவெடுக்கிறதன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சாத்தியமா, அது எப்படி முடியும் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் உங்க மைண்ட்ல இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கான பதில்களை இப்ப நம்ம பார்க்க போற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நம்பர் 1, ஃப்ரீடம் த்ரூ career choice. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஒரு ஸ்டெப் நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த திறனை பேஸ் பண்ணி நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்க ஒரு சரியான டெசிஷன் எடுக்கணும். அது என்ன அப்படின்னா கெரியர் சாய்ஸ். நம்ம எந்த மாதிரியான ஒரு ஜாப்குள்ள போக போறோம், எந்த ஒரு கெரியர் பார்த்து நம்ம செலக்ட் பண்ண போறோம், எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக போறோம் அப்படிங்கிற இந்த முடிவை நீங்க முதல்ல சரியா எடுத்தாதான் இதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற முடிவுகளை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, நான் இந்த மாதிரியான ஒரு ஜாப்குள்ள என்ட்ரானே அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்குள்ள என்ட்ரானே அப்படின்னா என்னால ரொம்ப ஃப்ரீயா, கிரியேட்டிவா, எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்பிடண்டா தோன்ற அந்த ஒரு துறையில நீங்க என்டர் ஆகணும். சரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுல என்டர் ஆயாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுதான் செகண்ட் பாயிண்ட், வேல்யூ ஆஃப் யூனிக் நாலேஜ். ஒரு ஜெனரல் ஸ்கில்ல மட்டுமே வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்கோர்ஸ் ஒரு ஜெனரல் ஸ்கில்ல வச்சு பணம் சம்பாதிக்க முடியும். எல்லாருமே பேசிக்கா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கா ஒரு கம்பெனில வேலை செய்யறதுக்கோ, ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கோ தேவையான அடிப்படை ஸ்கில்ஸை மட்டுமே வச்சு, அதை தொடர்ச்சியா அதை மட்டுமே வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமான ஒண்ணு. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பெரும்பாலும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய வேலை நேரத்துல இவங்க அந்த வேலையை கரெக்டா செய்யறாங்களா அப்படின்னு மத்தவங்கனால மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. பட் அப்படி இல்லாம நம்முடைய நேரத்தை நாமே சுயமா செல்ஃபா மேனேஜ் பண்ணி ரிசல்ட்டை டெலிவர் பண்ணக்கூடிய நிலையில நாம இருக்கணும். நீங்க ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணாலும் சரி, பிசினஸ் ரன் பண்ணாலும் சரி, வாட் எவர், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஏரியா இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஏரியா. அந்த ஏரியால நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறணும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஜெனரல் நாலேஜை தாண்டி ஒரு டெப்தான நாலேஜை நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். அந்த நாலேஜை அதிக அளவுல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஸ்கில்ஸை நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். இதுல உங்களுடைய நேரத்தை நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். இன்னும் நிறைய ஐடியாஸை நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோவினுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பத்தின சில வார்த்தைகள். நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் மணி, இது சம்பந்தப்பட்ட டாபிக்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பணம் சார்ந்த உங்களுடைய நாலேஜை இந்த வேர்ல்ட் கிளாஸ் புக்கோட ஃபுல் புக் ஆடியோ சம்மரியை கேட்கறதன் மூலமா நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். அந்த புக்கோட பேரு ரிச் டாட் புவர் டாட். சூப்பர்பான ஆடியோ குவாலிட்டியில இந்த ஆடியோ புக் சம்மரி குக்கு எஃப்எம்ல இருக்கு. 10,000க்கும் அதிகமான ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கிற ஒரு பிரீமியம் ஆப் தான் குக்கு எஃப்எம். இதோட சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபாய். பட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு குக்கு எஃப்எம் மந்த்லி அண்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து 50% மேசிவான டிஸ்கவுண்ட் இருக்கு. இதை பெறணும் அப்படின்னா ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோட பயன்படுத்துங்க. நாட் ஓன்லி ரிச் டாட் புவர் டாட், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான சூப்பரான ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் குக்கு எஃப்எம்ல இருக்கு. மிஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப திரும்பவும் டாபிக் உள்ள போலாம். நம்பர் 3, டெமான்ஸ்ட்ரேட்டட் ஜட்ஜ்மெண்ட். இந்த பெரிய பெரிய கம்பெனிஸோட CEOs எல்லாருமே அதிகமா சம்பளம் வாங்குறாங்க, அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. பட் இங்கதான் ஒரு கேள்வி, ஏன் அவங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்குது? இதுக்கான காரணம் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஜட்ஜ்மெண்ட். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான ரிசல்ட்டை உருவாக்குது அப்படிங்கறத உங்களால டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி வேல்யூ கிரியேட் ஆகும். உங்களால அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்க முடியுது அப்படிங்கறத மத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க. சோ அதனாலதான் CEOs எல்லாருமே அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த CEOs அப்படிங்கிறவங்க எல்லாருமே மத்த ஒர்க்கர்ஸ் மாதிரி அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான லேவரேஜஸ் பயன்படுத்தணும், ஒரு பவர்ஃபுல்லான இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், இது மாதிரியான வேலைகள்ல அவங்க ஈடுபடுறதுனாலதான் CEOஸ்க்கு அதிகமான சம்பளம் கிடைக்குது. பட் இது மட்டும் கிடையாது, இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு. அதுதான் நம்பர் 4, கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ராக் ரெக்கார்ட். வாரன் பஃபெட்டை பங்குச்சந்தையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. அவருக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அதாவது இவர் எடுத்த அதிகமான முடிவுகள் சரியான முடிவுகள் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காரு. அந்த ஒரு கிரெடிபிலிட்டி, அந்த ஒரு நம்பகத்தன்மை, இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் வாரன் பஃபெட் அப்படிங்கிற
அந்த ஒரு தனி மனிதனை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, நிறைய பேர் நம்புறாங்க, நிறைய பேர் சார்ந்து இருக்கிறாங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொன்ன மாதிரி இருக்கும். பட் இதை பிராக்டிக்கலா செய்யணும் அப்படின்னா இது கேட்கிற அளவுக்கு அதை செய்யறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. பட் முடியாத ஒரு விஷயமும் இல்ல. இந்த 4 பாயிண்ட்ஸை மட்டுமே வச்சு இதை பிராக்டிக்கலா கொண்டு வரது அப்படிங்கறது சாத்தியம் இல்ல. அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 4 முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த சீரியஸ்ல இதுவரைக்கும் சொன்ன ஐடியாஸ் அண்ட் இதுக்கப்புறம் சொல்ல போற ஐடியாஸ் இதெல்லாம் ஒன்னா இணைச்சு அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஃபீல்டுல ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். சோ நாம இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும். இன்னும் இதை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். Prioritize and focus. நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய 2 முக்கியமான ஏரியா இருக்கு. ஒன்னு prioritization, இன்னொன்னு focus. Prioritization அப்படின்னா எதுக்கு நாம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். Focus அப்படின்னா எதை நாம கவனிக்கணும். இத பத்தி நவேல் ரவிகாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, consistent wealth creation. செல்வத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கி அதன் மூலம் செல்வத்தை உருவாக்க முடியும்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்களை படிப்படியா உருவாக்குவதன் மூலமாக மட்டும்தான் செல்வத்தை நீங்க சேர்க்க முடியும். பிசினஸ் உருவாக்குறது, வாய்ப்புகளை உருவாக்குறது, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது, முதலீடுகள்ல ஈடுபடுறது, நம்ம எதுல ஈடுபட்டோமோ அதை ஸ்கேல் பண்றது, டெவலப் பண்றது. சோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம போகும்போது செல்வத்தை நாம உருவாக்க முடியும். இதை இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு ஈவென்ட் மூலமா நான் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. ஆனா நாம மத்தவங்கள அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்ப, அந்த பேக் டிராப்புக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நாம பார்க்கறதே இல்ல. சோ வெல்த் கிரியேஷன் அப்படின்னாவே இது தொடர்ச்சியா நீங்க ஒரு விஷயத்துல படிப்படியா ஈடுபடும் போது நடக்கிற ஒரு விஷயம். நம்பர் 2, வேல்யூ யுவர் டைம். உங்களுடைய ஒர்க்கிங் ஹவருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹை பேமெண்ட்டை நீங்க செட் பண்ணிக்கணும். சோ இது ஒரு அசம்ஷன் தான், எக்ஸாக்டா கிடையாது. இதை நவேல் ரவிகாந்த் ஹை பர்சனல் ஆர்லி ரேட் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு எனக்கு 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் அப்படின்னு செட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை வருது அப்படின்னா அந்த வேலையை நீங்க செஞ்சா, இப்ப உதாரணத்துக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் அந்த ஒரு வேலைக்காக நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணனா உங்களால 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இல்ல அதை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குற அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த உங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னா அந்த வேலையை நீங்க செய்யுங்க. இல்ல எனக்கு அவ்வளவெல்லாம் வராது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கு அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒர்க்கை நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுல இருந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது அப்படின்னா அந்த வேலையை மத்தவங்களை செய்ய வச்சிடுங்க. அவங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அந்த பணத்தை கொடுத்துடுங்க. அப்படி பணம் கொடுத்து உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி அந்த நேரத்தை வேற ஏதாவது ஒரு விஷயத்துல செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பாருங்க. சோ இங்க விஷயம் என்னன்னா மத்தவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு நாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. அந்த வேலையை நாம செய்யறத தவிர்த்துட்டு மத்தவங்களை செய்ய வச்சு நாம அதுல டைரக்டா ஈடுபட்டா எனக்கு எவ்வளவு பணத்தை அந்த ஒரு பர்டிகுலர் வேலையில ஈடுபடுவதன் மூலமாக நான் லாஸ் பண்ணவனோ அதை கெயின் பண்றதுக்கான ஒரு வழி ஒன்னு. ரெண்டாவது, அந்த ஒரு பர்டிகுலர் டைமை நான் சேவ் பண்ணி வேற ஒரு விஷயத்துல ஒரு ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைரக்டா பணம் சம்பாதிப்பதற்கான வழியோ அல்லது அதற்கான வாய்ப்புகளையோ நான் உருவாக்குறேன். அப்படிங்கிற பட்சத்துல 2 சைட்லயுமே இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான வழிகள்ல ஈடுபடுறேன், இல்ல இன்கம் ஜெனரேட் பண்றேன். இப்படித்தான் நீங்க உங்களுடைய நேரத்தை மதிப்பு கொடுத்து டைமை சரியா யூஸ் பண்ணணும். அந்த வேலையை நீங்க மத்தவங்க கிட்ட கொடுத்து அவுட் சோர்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதற்கு செலவாகக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனல் ஆர்லி ரேட்டை விட குறைவாக இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபாய் அப்படின்னு நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா 500 ரூபாய் ஆகலாம் அல்லது 1000 ரூபாய் ஆகலாம்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஓகே, அந்த பணத்தை கொடுத்து நீங்க அந்த வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த இன்னொரு நபருக்கு நான் 2000 ரூபாய் கொடுக்கணும் அல்லது அதுக்கு மேல கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேலையை நீங்களே செஞ்சிடணும். சிம்பிள். நம்பர் 3, DESPISING wealth hinders success. செல்வம், பணம், இது மாதிரியான விஷயங்களை பத்தி உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய பொருளாதாரத்துல டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணும். ஃபைனான்சியல் சக்சஸ் அடையிறதுக்கு உங்களுடைய மைண்ட் செட் அளவுல மிகப்பெரிய ஒரு லிமிடேஷன்ஸை அந்த எண்ணங்கள் கிரியேட் பண்ணும். பணத்தை பத்தி, செல்வத்தை பத்தி
நாம வச்சிருக்கிற தவறான நம்பிக்கைகள் நம்முடைய நடவடிக்கைகள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த அளவுக்கு பணம் நம்ம கிட்ட வராம நம்முடைய மைண்ட் செட்டே மிகப்பெரிய ஒரு தடையை உருவாக்கி வச்சிடும். சோ மேக் ஷூர் அந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் பணத்தின் மேலேயோ பணம் வச்சிருக்கிறவங்க மேலேயோ நீங்க வைக்காத அளவுக்கு உங்களை பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணங்களை படிப்படியா மாத்திக்கோங்க. நம்பர் 4, வெல்த் கிரியேஷன் வர்சஸ் ஸ்டேட்டஸ் கேம். பணம் வைத்திருக்கிற நபர்களை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு பார்க்கிறதுக்கு பந்தாவா பணக்காரங்கள மாதிரியே தெரியக்கூடிய நபர்கள். இவங்க பணக்காரர்கள் தான், ஆனா இவங்க எதற்காக அந்த விளையாட்டை விளையாடுவாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ்க்காக விளையாடுவாங்க. அந்த பந்தா காமிக்கிறதுக்காக, நிறைய பணம் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக, அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு லைஃப் ஸ்டைலை விரும்புறதுக்காக நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிற இந்த விளையாட்டுல ஈடுபடுறாங்க. இன்னொரு நபர்கள் பாத்தீங்கன்னா உண்மையாவே செல்வத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபடுவாங்க. இவங்களுடைய முக்கியமான நோக்கம் தன்னுடைய ஸ்டேட்டஸை வெளிப்படையா காமிக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஆனா உண்மையான அந்த வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையான இந்த வெல்த் கிரியேஷன்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு நன்மையை நீங்க உருவாக்குறீங்க. இந்த ஸ்டேட்டஸ் கேம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த பந்தா காட்டுறதுக்காக பணம் சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் ஆக்சுவலா சுயநலமா இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க தனக்கான விஷயங்களையும் தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறதுனால சொசைட்டியை பத்தியோ மற்றவங்களை பத்தியோ கூட இருக்கிறவங்களை பத்தியோ அவங்க நினைக்க மாட்டாங்க. சோ இந்த ரெண்டு கேம்ல எது பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கேம் இல்ல, வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிற அந்த விளையாட்டு. உண்மையான செல்வத்தை உருவாக்குங்க, நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.